வணக்கம். இன்னைக்கு நம்ம சாய்விருந்து சேனல்ல பேரிச்சம்பழத்தை பயன்படுத்தி இயற்கையான முறையில் வீட்டிலே எளிமையாக எப்படி சர்க்கரை தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பேரிச்சம்பழ சர்க்கரையை குழந்தைகள்லேருந்து சர்க்கரை நோயாளிகள் வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நாட்டு சர்க்கரையே தோற்று போயிடும், அந்தளவுக்கு இருக்கும். இதோட சுவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நான் சில இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பெல்லாம் சொல்லியிருப்பேன். நீங்கள் இதை இப்படியே ஃபாலோ பண்ணால் தான் இந்த அளவுக்கு நைஸாக சர்க்கரை வீட்டில் பண்ண முடியும். பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை விட சின்ன சின்னதாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சர்க்கரை வேணுமோ அவ்வளோ பேரிச்சம்பழம் நீங்கள் எடுத்துக்கலாம். பேரிச்சம்பழத்தை 3 வழிகளில் நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். ஒன்று சூரிய ஒளி, வெயிலில் நல்லா சுல்லுன்னு எரிக்கணும். அப்போ நீங்கள் பேரிச்சம்பழங்களை காய வைங்க. ஏன்னா காற்றில் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. பேரிச்சம்பழத்துக்கு இயற்கையாகவே ஈரப்பதத்தை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிற தன்மை இருக்கிறதுனால டக்குன்னு சாஃப்ட் ஆகிடும். அதனால நல்ல சுல்லுன்னு வெயில் எரிக்கும் போது வைங்க. நம்ம ஊர் சம்மரில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது வழி 200 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஒரு 20 மினிட்ஸ் அவனில் அப்படியே வச்சுருங்க. அதனால டார்க் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. மூன்றாவது வழி, அவனை வார்ம் பண்ணிட்டோ இல்லை ப்ரீஹீட் பண்ணிட்டோ ஒரு 2-3 நாள் அப்படியே வச்சு எடுங்க, ஹார்ட் ஆகிற வரைக்கும். இது காய வைக்கிறதுக்கு நீங்கள் வெளியில் எடுக்காதீங்க, அவன்லேயே காய வைங்க. வெளியில் எடுத்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவனுள்ளே விட்டிங்கன்னா நல்லா ஹார்ட் ஆகிடும். இதில் வெயிலில் காய வைக்கிறது, அதாவது சூரிய ஒளியில் காய வைக்கிறதும் அவனில் வார்ம் பண்ணி ஒரு 2-3 நாள் வச்சு எடுக்கிறதும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் நீங்கள் 200 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அதை விட டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சப்போஸ் நல்லா காய வச்சதுக்கு அப்புறமாவும் பேரிச்சம்பழம் சாஃப்டாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா திருப்பி அவனை வார்ம் பண்ணிட்டோ இல்லை ப்ரீஹீட் பண்ணிட்டோ ஒரு 2 மணி நேரம் அவன் உள்ளே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஹார்ட் ஆகிடும். நான் இப்போ இதை சூரிய ஒளியில் தான் காய வச்சு எடுத்திருக்கேன். நம்ம மாங்காய் வத்தெல்லாம் காய வைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா ஹார்டாக காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம சுகர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்சி ஜாரை ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிருக்க. கொஞ்சம் ஈரம் இருந்தாலும் சர்க்கரையை கெடுத்துடும். அப்புறம் மிக்சியை அடிக்கும் போது கண்டினியூஸாக அடிக்காதீங்க. தொடர்ந்து அடிச்சிங்கன்னா மிக்சி ஜார் ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் சதத்து போயிடும், நைஸாக வராது. அதனால் கண்டினியூஸாக அடிக்காதீங்க. இப்போ நம்ம அடித்து எடுத்திருக்கோம். எவ்வளோ நைஸாக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லை, ரொம்ப நைஸாக சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும் போது மிக்சி ஓவர் ஹீட் ஆகி கொஞ்சம் பிசுப்பாக ஆகிடுச்சு, இல்லை பேரிச்சம்பழங்கள் சரியாக அடிபடலை அப்படின்னா டென்ஷன் ஆக வேண்டாம். அப்படியே அவனை ப்ரீஹீட் இல்லைன்னா வார்ம் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அவனுக்குள்ளே வச்சுடுங்க. வெளியில் எடுக்க வேண்டாம். அப்படியே ஒரு 1 hour விட்டுட்டிங்கன்னா நல்லா ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் எடுத்து அடிச்சுக்கலாம். அவன் இல்லாதவங்க ஒரு இரும்பு சட்டியில் போட்டு லைட்டாக வறுத்துருங்க. வறுத்துட்டு அந்த சூட்டோட அடுப்பில் வைக்காதீங்க, தூக்கி அந்த வார்ம்லேயே வச்சுட்டிங்கன்னா அதுவும் நல்லா ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் எதுவும் கசடு அப்புறம் திப்பி இதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்துடும். அதனால் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுவையான ஆரோக்கியமான இயற்கை சர்க்கரை வீட்டிலேயே எளிமையாக செஞ்சு முடிச்சாச்சு. கொஞ்சம் பொறுமையாக இந்த ஸ்டெப்பெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு நைஸான சர்க்கரை வீட்டிலே ஈஸியாக எடுக்க முடியும். இதை அப்படியே ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றி நல்லா டைட்டாக மூடி வச்சுருங்க. ரொம்ப நாள் கெடாமல் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த இயற்கை சர்க்கரையை நீங்கள் பால், டீ, காஃபி, ஜூஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நார்மல் சர்க்கரை மாதிரி உங்களுக்கு கரையாது. ஏன்னா ஃபைபர் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் குடிக்கும் போது அதை ஃபீல் பண்ண முடியும். இந்த சர்க்கரையை பயன்படுத்தி நீங்கள் கேக், மஃபின்ஸ், ப்ரௌனிஸ், அப்புறம் பாயசம், இந்த மாதிரி எல்லா விதமான இனிப்பு பதார்த்தங்களையும் செய்யலாம். சும்மா சர்க்கரை வேணும்னு கேட்குற குழந்தைங்களுக்கு இதை ஒரு பிளேட்டில் கொட்டி கொடுத்தா சும்மாவே சாப்பிடுவாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம்னா அது இந்த இயற்கை சர்க்கரை தான். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆரோக்கியமான பழமையான நமது பாரம்பரிய உணவு முறைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாய்விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.